எல்லாரும் நண்பனுக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக எல்லா நண்பர்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் சொல்லுங்க, நாங்கள் பாட்டு கேட்குற மாதிரி இல்லை யூஎஸ்பி யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை ப்ளூடூத் யூஸ் பண்ணுற மல்டிபிள் பர்பஸ்க்கு முக்கியமாக வந்து பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் சொல்லுங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக்கோட லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவ் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் 4ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் தியேட்டரை இன்னைக்கு அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோ எடுத்து வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது விஸ்டம் டெக்னிக்கல். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 4.1 ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புது மாடல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங்கா இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கிளான்ங்கிற ஒரு மாடல் தான். ஸோ இதோட ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம செய்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பபுள் ரேப் நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஸோ இது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க பபுள் ரேப். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட் அப்புறம் 10 வாட் அந்த 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸு சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக வயர்டு தான். ஸோ 40 சேனல்ஸ் இருக்குதுல்ல. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம், மேற்கு வந்து இதோட அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமேசான் ஈகோ மாதிரி நல்ல ஒரு ரவுண்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ பக்கா பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது லைட்டிங் செட்டான்னு தெரியல, ஸோ நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்கான ஒயர்ஸோட தான் வருது. ஸோ இந்த ஒயர்ஸ் வந்து மூவ் இல்லை. ஸோ இந்த ஒயர்ஸ் வந்து நம்ம ஆஃப்டர் பண்ணலாம், கனெக்ஷன் பண்ணி எப்படிலாம் இருக்குது. ஒயர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்கிங் தான் வந்துருக்கு. ஸோ தெர்மோகோல்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம் யூஸ் ஆஃப்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிமோட் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து செல்ஸ் கொடுக்கல, செல் நம்ம தான் கொடுக்கணும், செல்லு இதில் கொடுக்கல. ஸோ ரிமோட்க்கு நம்ம தான் செல்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனல் மாற்றுறதுக்கு, அப்புறம் இதோட யூஎஸ்பி ஆக்ஸு எஸ்டி கார்டு ப்ளூடூத் எல்லா ஃபங்க்ஷனுமே ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிமோட்டும் நல்ல ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ரிமோட்டையும் ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் தான் ஸ்பீக்கர் பார்க்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி மேனுவல் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து நமக்கு பிசி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர், ஸோ ஆக்ஸ் கேபிள், ஆக்ஸ் 2 நீங்கள் வந்து இந்த சப்வூஃபரில் கனெக்ட் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லது தான். தனியாக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் மூலியமாக வச்சுருக்காங்க சப்வூஃபர். ஸோ சப்வூஃபரையும் வெளியே எடுத்துடலாம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கிங்லாம் வந்துருக்கு. வால்யூம் நாப் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை சுற்றி வந்து எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்லவே ஃபீச்சர். அதுக்கப்புறம் யூஎஸ்பி பென்ட்ரைவ் நீங்கள் இது மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். கீழே ஜெப்ரானிக்ஸ் பிராண்டிங் இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி சைடு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுக்குறது வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட் போர்ட்ஸ் வந்து மேலே ஹாக்ஸ் மூலிமா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிவிடியோ அதுலேருந்து கொடுக்குறது மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வைக்கிற ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்பீக்கர்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கு. அதே மாதிரி தான் பேரலாக ரைட் சைடுக்கான போர்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு 4.1 நல்லாவே எடுக்கும்னு சொல்லிக்கலாம். ஸோ ஹாக்ஸ் மோடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ வால்யூம் இருக்குதுன்னு இந்த எல்இடி லைட்ஸில் காட்டும். ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேட்டர் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஃபோன். ஸோ ஃபோன் ஹாக்ஸ் கேபிள். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாட்டை போடுவோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டை ப்ளே பண்ணுவோம். ஸோ இது எப்படி வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் வருது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் வருது. ஸோ இது ஒரு டூவல் டைப்பாக இருக்குது, மேலேயும் வருது கீழேயும் வருது ஆடியோ. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஈக்குவலைசர் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஸ்பிளே வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தெரியும். ஸோ ஹாக்ஸ். ஸோ இப்போ இன்புட் நான் வந்து மாற்றுறேன். ஸோ ப்ளூடூத்தில் வந்து நார்மலாக எப்போ எல்லோரும் எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூடூத் டிவைஸ் எதுவும் ஆன்லைன் இல்லை, அதனால இங்கே காட்டாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்எம் வந்து நமக்கு இதில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எஃப்எம்லேயே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக்கோட இந்த கிளாஃபோரோட 4.1 ஹோம் தியேட்டர் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, மியூசிக் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து ஏவிஎக்ஸில் யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணலாம், எஸ்டி கார்டில் யூஸ் பண்ணலாம், டிவியில் கனெக்ட் பண்ணலாம், பிளா 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 நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ண முடியும். இது இப்போ வந்திருக்க ரீசெண்டாக லேட்டஸ்ட் மாடல், அதனால உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக ஆன்லைனில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் அமேசான்லேயே வாங்க முடியும், இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்க முடியும். ஆனால் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்காது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 4900 சொல்லிட்டு அமேசான்ல வாங்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா இதே வந்து ஜெப்ரானிக்கோட அஃபிஷியலான அவங்க ஆன்லைன் வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3599 சொல்லிட்டு இதோட ஆக்சுவல் பிரைஸ். ஆனா நம்ம கொடுத்துருக்க லிங்க்ல நீங்க கீழே போய் வாங்கினீங்கன்னா வந்து 3239 இந்த ஸ்பீக்கர் நீங்க வாங்க முடியும். அதுவும் எக்ஸ்க்ளூசிவா பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக்கோட அஃபிஷியல் வெப்சைட். அவங்களோட வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து moneyvasool.com சொல்லிட்டு புதுசா வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த moneyvasool வெப்சைட் வந்து யாரோடது பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக்கோடது. இந்த moneyvasool.comல பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக்கோட அஃபிஷியல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்ல கிடைக்கும். அந்த வெப்சைட்ல போய் இப்போ நீங்க வந்து நம்ம லிங்க்ல இருந்து வாங்கும்போது உங்களுக்கு 3239 இந்த ஸ்பீக்கர் வந்து 4.1 இந்த ஹோம் தியேட்டர் நீங்க எக்ஸ்க்ளூசிவா வாங்க முடியும். உங்களால வந்து இந்த moneyvasool.comல நீங்க வாங்க விருப்பப்படல, நான் அமேசான்ல தான் வாங்க விருப்பப்படுறேன்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஆனா அமேசான்ல வந்து 4900 கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டீல்ல பாத்தீங்கன்னா 5200 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் லேட்டஸ்டா வந்திருக்கிறதால மார்க்கெட்ல இன்னும் வந்து ஸ்டேபிளான விலை வந்து எந்த ரீசெலர் வைக்காம கண்ணா முன்னான்னு விலை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஜெப்ரானிக்கோட அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு இப்போ ஆஃபரோட சேர்த்து 3239 சொல்லிட்டு அபிஷியலா வந்து இந்த பிரைஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்பீக்கர் வாங்கிக்கலாம். இப்ப ரீசெண்டான பீரியடுக்கு மட்டும் தான் இந்த 3239 இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பழைய மாதிரி பாத்தீங்கன்னா வந்து 3599 வந்து பழைய பிரைஸ்ல வந்து அது வந்துடும். அதனால வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க, moneyvasool.comல போய் வாங்குங்க. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்ல விருப்பப்பட்டது பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக் நிறுவனம். இந்த ஜெப்ரானிக் நிறுவனம் வந்து முழுக்க ஒரு தமிழ்நாட்டுக்கோட கம்பெனி. அது மட்டும் இல்லாம இந்த moneyvasool.com சொன்ன வெப்சைட் கூட பார்த்தீங்கன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி கூட அவங்க வெப்சைட்ல போட்டுருந்தாங்க. எந்தெந்த புது பண்டிகை வருதோ, புது ஃபங்க்ஷன்ஸ் வருதோ அதுல எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டடா ரேட் வந்து மற்ற வெப்சைட்ல போய் நீங்க ஜெப்ரானிக் ப்ராடக்ட்ல வாங்குறது ஜெப்ரானிக்கோட அவங்களோட வெப்சைட்ல வாங்குனீங்கன்னா வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரஸ்டபிளான உங்களுக்கு பொருள் வந்து சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு ஜெப்ரானிக் நிறுவனமே வந்து அதுல அபிஷியலா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால ஹோப் இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து முழு திருப்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னைய பொறுத்தளவுக்கு வந்து இதுல ப்ரோஸ்ன்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே நான் ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். ஆனா கான்ஸ்ன்னு சொல்றது பாத்தீங்கன்னா வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து இதோட விலையை வந்து ஸ்டேபிளா வச்சில்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா ஜெப்ரானிக் அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் இது வந்து ஸ்டேபிளானது இருக்கு. 3239 இது ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா
கண்டிப்பா ஒர்த் தான், பைசா வசூல் தான். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்கலாம். இந்த ஸ்பீக்கரை பத்தி உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக் வேற என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்பீக்கரை வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும்னா ஒரு லைக் பண்ண மாதிரி. இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் வந்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணி யூடியூப்ல ஃபாலோ போஸ்ட்ல ஃபாலோ பண்ண மறந்துடாங்க. இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. அப்கமிங் நல்ல வீடியோ இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் முஹம்மத். பாய்.